ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி மார்க்கெட் செமையாக இருந்துச்சு இல்லையா? ஸோ செம ரேலி. எல்லாருமே நினச்சிருப்பீங்க நல்லா மேலே போச்சு, சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே, ஆப்வியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. எவ்வளவோ நெகட்டிவ் நியூஸ்க்கு மத்தியில் மார்க்கெட் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.25 குறைச்சிட்டாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் குளோபல் மார்க்கெட்டோட நம்ம வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. மோரார்லெஸ் மார்க்கெட் வந்து அதான் அதோட அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை எட்டணும். அது எட்டுற முடிய கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். வேறு என்ன, நான் ஓகே கம்மிங் பேக் டு த மை பொசிஷன். எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஆஸ் யூஷுவல் ஹோல்டிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இதில் இந்த 50 மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தேன். ஐ மீன் ஒரு லாட் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தேன். ஸோ அந்த ஒரு லாட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய்க்கு நான் எடுத்தேன்னா 99 ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது வந்து இப்போ 79 ரூபா இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு கொஞ்சம் காம்பன்சேஷன் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டில் என் பொசிஷன் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் இறங்கும் ஆப்வியஸ்லி. இருங்க பார்ப்போம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, ஓகே, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து இந்த 53 பாயிண்ட்டு இறங்கியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி சரியான ரேலி. ஸோ நாளைக்கு மேபி கொஞ்சம் பாட்டம் டவுன் ஆகலாம், இல்லைன்னா ஃப்ளாட்டாக கூட முடியலாம். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நோ சேஞ்ச், இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை. நிறைய பேர் டெலிகிராம் குரூப்பில் டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டெலிகிராம் குரூப்னால் நான் ஒரே ஒரு குரூப்பில் இருக்கேன். அந்த குரூப்பில் வந்து அது ரொம்ப வருஷமாக இருக்கேன். அந்த ஒரு குரூப்பில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு குரூப்பில் என்னோடய ஃபோட்டோவும், ஐ மீன் என்னோடய பொசிஷனோட ஃபோட்டோ டெய்லியும் கீழே யூடியூப் லிங்க்கும் நான் போடுவேன். அது மூலிமா எனக்கு டவுட் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன், பட் எனக்கு நேரம் இல்லை, நிஜமாகவே நேரம் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், வீடியோவே பாருங்கள், 1:30க்கு 12 மணிக்கு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நிஜமாகவே எனக்கு நேரம் இல்லை, அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போவும் என்னோடய பொசிஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் ஒரு டெய்லி அப்டேட்டுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நான் என்னோடய பொசிஷன் நான் காமிச்சேன் அப்படின்னா இடையில ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டதா நினச்சிடக்கூடாது. அது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் எல்லாருக்கும். ஆப்ஷன்னா ஒரே கேம்பிளிங் மாதிரி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் எடுத்து செகண்டரி இன்கமுக்கு அப்படியே வச்சிடலாம். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இதில் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும். ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஏற்கனவே இந்த பொசிஷன் நான் எடுக்கிற டைமே வந்து நான் 8000 ரூபா என்னமோ நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த பொசிஷன் நான் எடுத்தது வந்து 13/4 13/4 தான் நான் எடுத்தேன். ஸோ ஆல்ரெடி 7,800 புக் பண்ணிட்டேன். ஐ மீன் 8,200, 350 சார்ஜஸ்ஸு. ஸோ இது ஒரு 3000 இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜூலை என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் ஜூலை மந்த்து என்ன ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஜூலை மந்த் எக்ஸ்பைரிக்கு மூவ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ மூவ் பண்ணுற சூழ்நிலையில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் இதில் ப்ராஃபிட் நல்லா வரும்னு தோணுது. ஏன்னா என்னோடய பிரேக் ஈவன் ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய பிரேக் ஈவன் வந்து இந்த 17. ஓகே, இதில் பாருங்கள், 17,868 68% இருக்குது. ஸோ மார்க்கெட்டு ஓகே தான். எனக்கு என்னென்னா இந்த பிரேக் ஈவனில் கிட்டத்தட்ட 17,200 வராது இல்லையா? ஸோ 19,000 வராது. அப்ராக்சிமேட்லி இது 19,000 இருக்குது. ஸோ 18,000 18,200 இன்கேஸ் மார்க்கெட் அப்படியே போச்சு அப்படின்னா இந்த ஒரு 18,500 வச்சுப்போமே. இது ஜூன் மாதம் எக்ஸ்பைரி அப்போ எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா 39,000 ப்ராஃபிட். ஏற்கனவே நான் ஒரு 8,000 புக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் வரும். முடிஞ்ச அளவு ஹோல்டு பண்ணுறேன். இந்த பொசிஷனை காட்டுறதுக்காக வச்சு ஹோல்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
18,000 கிராஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் மறந்துடாதீங்க, நான் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு லாட், இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் 3, இதுலேயும் 3 தான் இருந்துச்சு. ஸோ 18,100 கிராஸ் பண்ணவும் ஒரு புட் ஆப்ஷனை எக்ஸ்ட்ரா செல் பண்ணிட்டேன். இந்த இது 4 லாட் இருக்குது பாருங்கள், இதே எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். என்னென்னா இது என்னோடய தம் ரூல். 18,000 ஒரு சிஇ, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, 18,000 ஒரு சிஇ, 18,000 ஒரு பிஇ நான் பை பண்ணுறேன் இல்லையா? ஸோ 18,000 இதுக்கு மேலே போய் ஒரு 100 பாயிண்ட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நான் அதனால தான் பிஇ இது பண்ணேன். இதே வந்து 17,800 கீழே சஸ்டெயின் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் மேலே 18,500 ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷனு. இப்போதைக்கு ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அது எனக்கு மோரல்லஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா சின்ஸ் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன், இது மார்க்கெட் மேலே ஏறுது, அதனால் எனக்கு வந்து இது ப்ராஃபிட் தான் வரும். தென் ஓகே, நத்திங் மோர் தென் தட். சில பேஸ்கெட் ஆர்டரை பார்ப்போம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. இது என்னோடய இது வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னோடய ஜூலை மந்த் எக்ஸ்பைரி. நான் நேற்று வீடியோலையும் காமிச்சேன், ஜூலை மந்த்து நான் புதுசாக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ இதை நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டை பற்றி பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி 90 குறைஞ்சிட்டு பாருங்கள், ஏன்னா விக்ஸ் கொஞ்சம் கூட போய். ஸோ இப்போவும் இதுக்கு ஓகே தான். இந்த பொசிஷனை தான் நான் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் டைம் எப்படி கூடி வருதுன்னு தெரில. இது டிசம்பர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டாடில் 19,000 ஒரு லாட் செல் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இதெல்லாம் வந்து நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்பேன். ஒரு மாதம் வச்சுருந்து பார்க்குறது தான். இப்போ நான் அந்த பொசிஷன் ஹோல்டரில் இருந்துச்சு, ஜனவரி மாதம் எடுத்திருந்தோம்னா 34,000 ப்ராஃபிட். ஸோ இது மாதிரி பேஸ்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேடு தான் இந்த பேஸ்கெட்டுங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை, பேப்பர் ட்ரேடு தான். நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி அதை வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாள் ஆகுது என்ன ஏது. இதுதான் பேப்பர் ட்ரேடு. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கூடிய சீக்கிரத்தில் காசு ஆக்கிடணும், சென்சிபிளே காசாயிரும். ஸோ ஜெரோதாக இருக்க சொல்லியே கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். மேற்கொண்டு என் பொசிஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஈவன் தோ நோ சேஞ்சஸ்னாலும் டெய்லி வீடியோ போடுறது ஒரு இதுக்காக தான். அதாவது என்னென்னா வந்து நான் எந்த பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணல அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் பேசுங்க. பாய்.